அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு 4 விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காவேரி தண்ணி வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி காவேரி மேலாண்மை குழு வந்து உத்தரவு போட்டாங்க கர்நாடகாவுக்கு. அதாவது தண்ணி வந்து தமிழ்நாட்டுக்கு நீங்க வந்து தொறந்து விட்டுறணும் அப்படிங்கிற மாரி. ஆனா இன்னைய வரைக்கும் தண்ணி வரல. கர்நாடகா வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டு இருக்கு. அந்த காவேரி மேலாண்மை குழு வந்து மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. அப்படி மத்திய அரசு சொல்லக்கூடிய கருத்தே வந்து ஒரு மாநில அரசு கேட்கலங்கிறது வருத்தமா இருக்கு. தமிழ்நாட்டுல உள்ள மக்களுக்கும் விவசாயத்துக்கு தண்ணீர் தேவைங்கிறத கருத்தில் கொண்டு தமிழக முதல்வரும், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் விஜய் அவர்கள் வந்து கர்நாடகத்துக்கு போயி தமிழக மக்களுக்காக தண்ணி வாங்கிட்டு வரணுங்கிறது வந்து என்னுடைய வேண்டுகோளா வைக்கிறேன். ஒட்டுமொத்த விவசாயிகளோட வேண்டுகோளாகவும் நான் இங்க சொல்லிக்கிறேன். ஓட்டு போட்ட மக்களா? இல்ல தன்னுடைய திரைப்படத்தை ரசித்து கொண்டாடக்கூடிய கர்நாடக ரசிகரா? என்ற பார்வையில் தமிழக வெற்றிக் கழக விஜய் அவர்கள் யோசிக்க மாட்டாரு அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. அவங்க போய் கர்நாடகாவுல வந்து காவேரி தண்ணிய வந்து மீட்டு கொண்டு வரணும். ஒட்டுமொத்த டெல்டா விவசாயிகளுக்காக அப்படிங்கிறது என்னுடைய முதல் கருத்து. இத பத்தி எல்லாருமே பேசி ஆகணும். ஏன்னா நம்ம வந்து விவசாயம் தான் ஒரு நாட்டுடைய முதுகெலும்பு அப்படிங்கிறதுனால, நம்ம தமிழ்நாட்டுக்கு விவசாயத்த மட்டுமே வாழ்வாதாரமா நம்பி இருக்கக்கூடிய மக்கள் ஒட்டுமொத்த பேரும் இதுக்காக குரல் குடுத்தாகணும் அப்படிங்கிற முறையில நான் ஃபர்ஸ்ட் இந்த கருத்து சொல்லிக்கிறேன். இதுக்கு அடுத்தது 2வது ஒரு விஷயத்த பத்தி பேசப் போறேன். 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிதம்பரத்துல நீங்க எல்லாருமே ரீசென்ட்டா ஒரு நிகழ்வு பார்த்திருப்பீங்க. ஒரு இளைஞன் வந்து ஒரு மாணவிய ஒரு 19 வயசு மாணவின்னு நெனைக்கிறேன். அந்த மாணவிய வந்து கம்பியாலயும், கத்தியாலயும் குத்தி, அதுக்கப்புறம் காவல்துறை அந்த இளைஞர தேடும்போது அவரும் தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்திய நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நடந்த உண்மை என்ன தெரியுமா? உண்மை என்னன்னா, அவங்க 2 பேருமே வந்து காதலிக்கிறேன், நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் 2 பேருமே பழகியிருக்காங்க. அந்த பொண்ணுடைய அம்மாவுடைய விருப்பம் இல்லாத காரணத்தினால, அவங்க வந்து என்னுடைய பொண்ண நான் உங்களுக்கு கட்டி தர மாட்டேன் அப்படிங்கிற சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்னால, அந்த இளைஞர் வந்து கோவப்பட்டு அந்த பொண்ணுட்ட போய் என்னைய கட்டிப்பியா? கட்டிக்க மாட்டியான்னு கேட்டு வாக்குவாதம் ஆனதுனால, அந்த இளைஞர் நீயும் சாவு, நானும் சாவுறேன் அப்படிங்கிற ஒரு முடிவை விபரீதமா எடுத்து, இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து ஐசியூல இருக்கு. அந்த பொண்ணோட நிலைமை என்னன்னு தெரியல. இன்னும் இறந்துட்டதா அப்படின்னு தகவல்லாம் எதுவும் வரல. அந்த பையன் வந்து காவல்துறைக்கு பயந்தே இறந்துட்டாரு அப்படிங்கிறத இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமா நான் பார்த்தேன். இத பத்தி என்னோட கருத்து என்ன அப்படின்னா, ஒரு பொண்ண நீங்க நேசிக்கிறீங்க அப்படிங்கிறதுனால, அந்த பொண்ணு கூட நீங்க வாழணுங்கிறது தான் இந்த உலகத்துக்கு நீங்க வந்த பர்ப்பஸ் கிடையாது. இந்த தமிழ்நாட்டிலயும் சரி, இந்தியாவிலும் சரி, ஏபிஜே அப்துல் கலாம், காமராஜர் போன்ற எத்தனையோ தலைவர்கள், ஏன் இன்றைய காலகட்டத்தில திருமாவளவன் அவர்கள் கூட ஒரு திருமணம் செய்துக்காம மக்களுக்கான பணியில அப்படியே காலத்த கடந்து சாதிச்ச பல இளைஞர்கள் இருக்கிறாங்க. பல தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. நம்ம அப்படி கூட இருந்துட்டு போயிடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு பொண்ணு தான் நமக்கு உலகம் அப்படின்னு சொல்லி நம்பி, அந்த பொண்ணு கடைசியா நான் மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால, அந்த பொண்ணையும் கொன்னுட்டு நானும் கொன்னுப்பேன் அப்படிங்கிற பார்வையில போகாம, கொஞ்சம் யோசிச்சு நிதானமா, தன்னுடைய வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டு போறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் வேணாம். ஒதுங்கி போறேன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த இளைஞர் போயிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அந்த பொண்ணு இன்னைக்கு அவங்க அம்மாவுக்காக உன்னைய விட்டுட்டு போன பொண்ணு, நாளைக்கு வந்து என்ன வேணா முடிவு எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். அதனால கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அந்த இளைஞர் அந்த சம்பவத்துல. ஆனா நமக்கு நியூஸ் போடும்போது என்ன போடுறாங்கன்னா, ஒரு 19 வயசு மாணவியை கத்தியால் குத்திக் கொன்ற இளைஞர் அப்படின்னு போட்டுர்றாங்க. ஆனா உண்மை என்ன ஏதுன்னு ஆராயும்போது அந்த பொண்ணு மேலயும் தப்பு இருக்கு. நான் உன்னைய காதலிக்கிறேன், நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு பழகிட்டு, கடைசியா அந்த பையன்ட்ட இல்ல என் அம்மா சொல்றத கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னா, அப்புறம் எதுக்கு நீங்கலாம் காதலிக்கிறீங்க? அப்படிங்கிற கேள்வி வரும்ல. யாருக்கும் நம்பிக்கை தராம இருக்கலாம்ல. அம்மா தான் முக்கியம், அப்பா தான் முக்கியம்னா நீங்க காதல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நீங்க வந்து உங்க வீட்ல பார்க்குற ஒரு பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அந்த பையனோட உசிரியாவது கொஞ்சம் பாதுகாத்துருக்கலாம். இன்னைக்கு அவன் இல்லாம போயிட்டான். அப்படிங்கிறதையும் நாங்க அந்த பெத்தவங்களுடைய மனசு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். பெண்களுக்காக, ஆண்களுக்காக அப்படின்னு பார்க்காம, உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா நீங்க காதலிக்காதீங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். இது ஒரு விஷயம். இது இல்லாம 3வதா பார்த்தீங்கன்னா, நான் எத பத்தி பேசப் போறேன் அப்படின்னா, ராமநாதபுரம்னு நெனைக்கிறேன். அங்க வந்து சந்தேகத்தின் பேரில் அந்த மனைவியோட அத்தை அவங்க 2 பேரையுமே வந்து அருவாளால வெட்டிட்டு ஜெயில்ல போய் அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒருத்தர் சரணடைஞ்சிருக்காரு. இந்த நிகழ்வ பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, வாழ்க்கைய வாழ்றீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, சந்தேகம் வருது, உண்மையா இருக்கு, யார்ட்டயோ ஃபோன் பேசுறாங்க, என்ன ஏதுன்னு தெரிஞ்சதுன்னா, டீசென்ட்டா ஒதுங்கி வந்துருங்க. இந்த வெட்டுறது, கொலை பண்றது, வீரத்த காட்டுறதுங்கிற பேர்ல வந்து கோபத்த காட்டுறது, கோபம் வந்து என்னைக்குமே அழிவு தான். அது மட்டும் நான் இங்க தெளிவா சொல்லிக்கிறேன். ஆனா இதுலலாம் நம்ம போகாம இதுலருந்து வெளில வந்துட்டு, பிடிக்கலையா டீசென்ட்டா ஒதுங்கிரும். உங்க லைஃப்ப நீங்க பாருங்க, என் லைஃப்ப நீங்க பாருங்க அப்படின்னு டீசென்ட்டா ஒதுங்கிடணும். அதுதான் சரி. ஏன்னா இங்க மனுஷன் பொறந்ததுக்கான பர்ப்பஸ் வந்து கல்யாணம் பண்றதுக்கோ, வாழ்க்கை நடத்துறதுக்கோ, குழந்தை பெத்துக்கிறதுக்கோ, ஓடி சம்பாரிக்கிறதுக்கோ இதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு நல்ல மனுஷனா வாழ்ந்துட்டு சாகணும். அவ்வளோதான். அதுதான் பர்ப்பஸ். அதுக்கு ஒரு துணை வேணுங்கிறது வந்து எந்த அவசியமும் கிடையாது.
துணை இருக்கலாம். அந்த துணை சரியில்லைன்னா அந்த துணைய கொலை பண்ணணுங்கிற அவசியமும் எதுவும் கிடையாது. அவங்க விருப்பம். அவங்களுக்கு பண்ண தப்பு, தப்பு அப்படின்னு அவங்க உணர்ற கட்டத்துல அவங்க உணரப் போறாங்க. அதுவரைக்கும் டீசென்ட்டா வெளில வந்துருங்க. அதான் நல்லது. சமுதாயத்துல என்ன சொல்லுவாங்க, மக்கள் என்ன பேசுவாங்க, அக்கம் பக்கத்துல என்ன நெனைப்பாங்க இப்படின்னு நெனச்சு, ஒவ்வொரு சாதாரண மனுஷனும் கொலைகாரனா மாறுறாங்கிறது தான் மிக எப்படி சொல்றது? ரொம்ப மோசமான சூழ்நிலையில நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறது இது 3வது தகவல். இதுக்கு அடுத்த பட்சமா பார்த்தீங்கன்னா 4வது தகவல். நம்ம இருக்கக்கூடிய வடசென்னை அனல் மின் நிலையம். இங்க பார்த்தீங்கன்னா, ஒப்பந்த பணியாளர்கள்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன கோரிக்கைய முன் வச்சு போராட்டம் பண்றாங்கன்னா, நாங்க வந்து 15 வருஷம், 10 வருஷமா கான்ட்ராக்ட்லயே வேலை செய்றோம். ஒப்பந்த பணியாளர்களா வேலை செய்றோம். எங்கள வந்து தமிழ்நாடு அரசு வந்து எங்களோட கோரிக்கைய வந்து நாங்க முன்வைக்கிறோம். என்ன கோரிக்கைய முன்வைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கள வந்து பணி நிரந்தரம் பண்ணணும். எங்களுக்கான வருமானம் அப்படின்னு சொல்லி ஒரு சில கோரிக்கைகள்லாம் அவங்க முன் வச்சு, அவங்களோட போராட்டத்த தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. இத என்ன ஏதுன்னு தமிழக அரசு வந்து கொஞ்சம் பரிசீலிச்சு, அவங்களுக்கு என்ன நல்லது பண்ண முடியுமோ, அத பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ வாயிலா நான் கேட்டுக்கிறேன். இது போல தமிழகத்துல நடக்கக்கூடிய பல சம்பவங்கள நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். நீங்க தொடர்ந்து எனக்கான சப்போர்ட்ட குடுக்கணுங்கிறது இந்த ம் என்னுடைய அன்பான வேண்டுகோள் அப்படின்னு தான் சொல்லணும். இது போல நெறைய விஷயத்துல நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.